ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பண்ண போகிறது ஓன் டிஷ்ஷு சூப்பரான ஒரு துவையல் தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் இது வந்து ஜீரகம் கொஞ்சம் எடுத்திருக்கேன், காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன், கருவேப்பிலை எடுத்திருக்கேன், தேங்காய். இது என்ன துவையல் பண்ண போகிறோன்னா எள்ளு வச்சு துவையல் பண்ண போகிறேன். கொஞ்சமாக இவ்வளோக்கு தான் எடுக்கணும். புளி இவ்வளோ எடுத்துடுங்க. ஒரு துண்டு இஞ்சி போட்டு எடுத்துக்கிடுங்க. வந்து கருத்த எள்ளு எடுத்துக்கிடுங்க. வெள்ளை எள்ளை விட கருத்த எள்ளு நல்லது. இப்போ துவையலுக்கு ஒரு 4 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். ஆமாம், சின்ன வெங்காயத்தை வந்து சுட்டு எடுக்க போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு கம்பியில் ஏதாவது அடுப்பு இருந்தால் அடுப்பு ஓகே. நம்ம ஸ்டவ்வில் வச்சு சுடுறதுனால இந்த மாதிரி குத்தி வச்சுட்டு சுட்டு எடுத்துக்கலாம். என்னது இது? இந்த மாதிரி நல்லா சுட்டு எடுத்துக்கிடுங்க. இது வந்து தோல் எடுக்கணும். இதுக்கு தோல் எடுத்து வாஷ் பண்ணி தான் எடுக்கணும். இப்போ வானிலை அடுப்பில் வச்சாச்சு. அதில் உங்களுக்கு எவ்வளோ எள்ளு வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கிடுங்க. நான் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்குவேன். நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். எள்ளு மிளகாயம் வந்து சுட்டு எடுத்துக்கலாம். வந்து எவ்வளோ நல்லதுன்னு எல்லாருக்குமே தெரியும். எள்ளில் வந்து கால்சியம் அதிகம் இருக்குது. பால் குடிக்காதவங்க எள்ளு வந்து உணவுலேயோ எதுலையாவது சேர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த பாலில் நமக்கு கிடைக்க வேண்டியதான கால்சியம் சத்து நமக்கு எள்ளில் கிடைக்கும். ஜீரம் வந்து நான் ஃப்ரை பண்ணலை, பச்சையாக போட்டுக்கிறேன். ஃப்ரை பண்ணணுன்னா பண்ணிக்கிடுங்க, ஓகே, பரவாயில்ல. போட்டுக்கிடுங்க. புளி போட்டுக்கிடுங்க. சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டு குறப்பாக எடுத்துடலாம். இந்த மாதிரி எடுத்தால் தான் நமக்கு தேங்காயில் அரையும் போது எல்லாம் அரைஞ்சி கிடைக்கும். தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் போட்டும் கொஞ்சோட உப்பு போட்டு அது அரைச்சி எடுத்தால் போதும். குறப்பாக தான் அரைச்சி எடுக்கணும் இந்த துவையல். ரொம்ப வாசனை நண்பர்களே. இப்போது சின்னதாக இது எள்ளு போட்டதுன்னு தெரியறதுக்கு மணக்க துவையல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி